வெல்கம் டு நாகூஸ் நலபாகம். இன்னைக்கு நம்ம வந்து கம்பங்கூழ் செய்ய போகிறோம். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்கள் உரப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொன்று போட்டுக்கலாம். கறி லீவ்ஸ் கொஞ்சம், மோர் கொஞ்சம், தேவையான அளவுக்கு உப்பு, கம்பு மாவு எடுத்திருக்கேன். இது நான் வந்து என்னோட இன்னொரு சேனல் ஹெல்த்தி ஃபுட் கிச்சனில் கம்பு அரிசியை வச்சு கஞ்சி பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியும் செய்யலாம், கம்பு மாவு வச்சும் செய்யலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கம்பு வந்து ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஒத்துக்காது. ஸ்கின் அலர்ஜினா கை அரிக்குதும்பாங்க, கத்திரிக்காய் ஒத்துக்காதும்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கம்பு ஒத்துக்காது. ரெண்டாவது சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கும் கம்பு வந்து ஒத்துக்காது. இவங்க ரெண்டு பேரும் இதை வந்து அவாய்ட் பண்ணணும். அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நம்ம கரைக்கும் போது வேற உப்பு போடுவோம், மோரில் போடுவோம். அதனால தேவையான அளவுக்கு மட்டும் போட்டுக்கோங்க. இது வந்து கட்டிப்படாம நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் 1/2 கப் ஊற்றுறேன். 2.5 கப் ஊற்றிருக்கேன். 5 ஸ்பூன் மாவுக்கு 2.5 கப் ஊற்றிருக்கேன். கம்பு வந்து அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதே மாதிரி மலச்சிக்கல் இருந்தாலும் கம்பு குணப்படுத்தும். இந்த கம்பு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி. ராகி வந்து ராகி ஹீட்டுங்கிறதுனால நம்ம வந்து அதை மோரில் போட்டு அடுத்த நாள் காலையில், முதல் நாள் நைட்டு மோரில் போட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம சாப்பிடுவோம். அதுவும் அந்த ரெசிபி என்னுடைய ஹெல்த்தி ஃபுட் கிச்சனில் போட்டிருக்கேன். கம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சி. ஆஸ்துமா இருக்கிறவங்க ஒத்துக்குமான்னு பார்த்து கொஞ்சமாக சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் நீங்கள் வந்து இதை கிண்டணும். ஹீமோகுளோபின் அளவு கூட்டும். ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம். நல்லா பசியை தூண்டும். குடல் புண், வாய்ப்புண்ணெலாம் குணமாகும். கம்பு மாவுல வந்து கூழ் செய்யறது ஈஸி. கம்பு அரிசியில் செய்யறது கொஞ்சம் வேக விடணும். நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக வந்த பிறகு ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கட்டி பற்றக்கூடாது. அதனால சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த வெயில் காலத்துக்கு கம்பங்கூழ் வந்து ரொம்ப நல்லது. பாடி ஹீட்டை குறைக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லது. ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து சளி இருக்கும்போது கொடுக்காதீங்க. வீசிங் இருக்கிற குழந்தைங்களுக்கு, ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. பெரியவங்களும் வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக கோளாறு ஏதாவது இருந்துச்சுனாவோ, ஸ்கின் அலர்ஜி இருந்துச்சுனாவோ கம்பு சாப்பிடக்கூடாது. கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் நல்லது. இந்த பாடி ஹீட்டை குறைக்கும், ஹீமோகுளோபினையும் கூட்டும். எப்படி கூழ் மாதிரி வந்துருச்சு பாருங்க. இது எப்படி வெந்துருச்சுன்னு நம்ம பார்க்கணும்னா, நீங்கள் வந்து உங்கள் கையை ஈரம் பண்ணிக்கிட்டு விரலில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. கையை இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கோங்க. லேசாக ஒட்டுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிண்டுவோம். ரொம்ப ஈஸியான வேலை. சீக்கிரம் மாவு வெந்துடும். ஒட்டலை, மாவு வெந்துருச்சு. இது நல்லா ஆறின பிறகு நான் எப்படி செய்ததுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு கரண்டியை வந்து இந்த மாதிரி ஈரம் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும்.
நல்ல உருண்டையாக வந்துருச்சு. நீங்கள் கையில் உருட்டினாலும் லட்டு மாதிரி உருட்டை வரும். இந்த உருண்டையை தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 4 நாளைக்கு வச்சுக்கலாம். வேணுங்கும் போது நீங்கள் கரைச்சிக்கலாம். இப்போ நான் எப்படி வந்து அது கரைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நீர் மோராக வச்சுக்கோங்க. கெட்டி தயிராக வச்சுக்கிறீங்கன்னா டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு தயிர் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். இது காலை உணவாக கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் வந்து உடனே அவங்களுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து பிளட்டில் சேர்ந்துடும். லிக்யூடாக சாப்பிட்டாங்கன்னா அவங்க 11 மணி போல் எடுத்துக்கலாம். இல்லாட்டி 2 இட்லி சாப்பிட்டு கம்பங்கூழ் குடிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிக்கிட்டேன். அப்போ தான் வந்து குடிக்க நல்லாயிருக்கும். நீர் மோர் ஊற்றி கரைச்சிக்குங்க. உப்பு பத்தாட்டி போட்டுக்கோங்க. இப்போ தாளித்து கொட்டிடுவோம். 1 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இது வந்து ருசிக்காக தான் நான் தாளிக்கிறேன். இப்போ வெங்காயத்தை பச்சையாக போட்டால் குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க. வதக்கி போட்டால் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் சாப்பிட்ருவாங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெங்காயத்தை உதிச்சு விட்டு போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட்டான மாதிரி இருக்கும். இல்லாட்டி கட்டி கட்டியாக இருக்கும். வெங்காயம் பிடிக்காதவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு வேணும்னா நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. கம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.